திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. பாபாவின் தீவிரமான பெண் பக்தைகளில் ராதாகிருஷ்ண மாயியின் பங்கு முதன்மையானது. மசூதியை கழுவுவது, வெள்ளையடிப்பது, கோலமிடுவது, ஜோடனை செய்வது, துணியினால் கருத்திருந்த பகுதிக்கு வெள்ளை அடிப்பது என அனைத்து வேலைகளும் ராதாகிருஷ்ண மாயியினால் செய்யப்பட்டது. மசூதியில் ஏற்றப்பட்டு இருக்கும் அனைத்து விளக்குகளையும் அணையா விளக்கான நந்தா தீபம் உட்பட அனைத்து சாமான்களையும் சுத்தமாக கழுவி வெயிலில் காய வைத்து பிறகு அவற்றை எடுத்து உரிய இடத்தில் வைப்பாள். விலையுயர்ந்த பொருட்களை பாதுகாக்கும் பொறுப்பும் இவளுடையதாகவே இருந்தது. ராமநவமி கொண்டாடும் வழக்கத்தை மசூதியில் ஏற்படுத்திய போது அதற்கான தொட்டிலை அவள் தன் சொந்த செலவிலேயே ஏற்பாடு செய்தாள். பாபாவிற்கோ அன்று மிகுந்த கோபம். பாபா தொட்டிலை கழட்டி வீசி விடுவாரோ என பயந்தாள். ஆனால் பாபாவோ கோபப்பட்டு பின் சாந்தமானார். குடை, தொட்டில், பிற அலங்கார பொருட்கள் என யாவும் மசூதிக்கு வாங்கி அலங்காரப்படுத்தினாள் மாயி. குதிரை, பல்லக்கு, ரதம், வெள்ளி பாத்திரங்கள், படங்கள், பானைகள், கண்ணாடி என பல பொருட்கள் மாயியினால் வாங்கப்பட்டு சீரடி சமஸ்தானம் ஆகியது. பாபா எதை சாப்பிட்டாலும் பிரசாதமாக கொஞ்சம் மாயிக்கும் அனுப்புவார். பிற்காலத்தில் அதிக அளவில் சமையல் மாயியின் வீட்டிலேயே நடந்தது. மசூதிக்கு வருபவர்களை பாபா ராதாகிருஷ்ண மாயி வீட்டிற்கு அனுப்பி உதவி செய்து வர கூறுவதும் உண்டு. ஒருமுறை ராதாகிருஷ்ண மாயிக்கு காய்ச்சல். பாபா ஒரு ஏணியை எடுத்து வரச் செய்து அவள் வீட்டு கூரையில் ஒருபுறம் ஏறி மறுபுறம் இறங்கினார். உடனே அவளது காய்ச்சல் குறைந்தது. பாபா ஏணியை தூக்கி வந்தவனுக்கு 2 ரூபாய் கொடுத்தார். கூட வந்தவர்கள் பாபா 2 ரூபாய் அதிகம் என்ற போது யாருடைய உழைப்பையும் வீணே பெறக்கூடாது என அறிவுரை கூறினார் பாபா. ஸ்ரீராம நவமி அன்று நாம சப்தாகம் தொடர்ந்து 7 நாட்கள் பாடுவதை முதலாக ஆரம்பித்தவள் ராதாகிருஷ்ண மாயி. இன்று வரை இந்நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. ராதாகிருஷ்ண மாயி பாபா நடந்து செல்லும் பாதையை பெருக்கி தூய்மையாக வைத்திருப்பாள். ராதாகிருஷ்ண மாயிக்கு பிறகு அப்துல் இந்த வேலையை செய்தார். ஆயிரக்கணக்கில் மக்கள் வெள்ளம் வந்தபோது ராதாகிருஷ்ண மாயி சமையல் செய்து பிரசாதம் அனுப்புவாள். பாபா அவளுக்கு உதவியாக பக்தர்களை அனுப்புவது வழக்கம் என்று சொல்லி இதை இன்றைய சிந்தனையாக்கி மகிழ்வது. அழகம்மை சுவாமிநாதன். ஹாப்பி மார்னிங்.